வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா இந்த நாள் இந்த நிமிஷம் உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் நல்லதாகவும் நன்மையாகவும் அமையும் அப்படின்ற எண்ணங்களோட வாங்க இன்னைக்கு தான் யூசர் ரிவ்யூ எபிசோடுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி சப் மீட்டர் எஸ்யூவியான நிசான் மேக்னெட்டோட எக்ஸி வேரியன்ட் இருக்கு. ஸோ இதோட யூசர் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, யூசர் ரிவ்யூல யூசர் எல்லாம் எப்படிங்க? சரி, நம்ம யுவராஜ் பிரதரை வந்து வெல்கம் பண்ணிடலாம். யுவராஜ் பிரதர் வாங்க. ஸோ ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம ஜிஎஸ் ஃபேமுக்கு உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. மைசூர் யுவராஜ், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். டிரான்ஸ்போர்ட் ப்ளஸ் வந்துட்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. நிறைய காசு பார்த்து லாஸ்ட் ஃபைனல் வந்துட்டு நிசான் மேக்னைட் வந்து எண்ட் அப் பண்ணேன். ஓகே ஓகே. ஃபைனலைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகே பிரதர், நிசான் மேக்னைட் பார்த்தப்போ நீங்கள் என்னென்ன கார்லாம் பார்த்தீங்க கூட? நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹேட்ச்பேக் வேணாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகேங்க. நெக்ஸ்ட் சிடான் வேணாம், ரொம்ப கவனிக்கன்ஸ் கம்மி. அடுத்து இருந்த வரையது காம்பாக்ட் எக்ஸ்யூவி செக்மெண்ட். அப்படிங்கும்போது வென்யூ சோனட் ரெண்டுமே ஒன்று தான். அதை விட்டா வந்து இது ஓகேங்க மேக்னைட் இல்லைன்னா ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து மாருதி சுசுகி வேணாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டேன். ஓகே. அட்லாஸ் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன்ல வந்து ஷிஃப்ட் வச்சிருந்தேன். சரிங்க. ஃபைனல் வந்து ஷிஃப்ட் வேணாம் அப்படிங்கும்போது மேக்னைட் வந்து ஒரு 1 இயர் அந்த ஒரு ஷார்ட் லிஸ்ட்ல இருந்துச்சு. பட் கம்பெனி மூடிடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டவுட்ல பார்க்கும்போது 2-3 கார் எக்ஸ்ட்ரைல் அந்த மாதிரி கார் எல்லாமே லான்ச் ஆக மாதிரி இருந்துச்சு. கம்மிங் கம்பெனில இருந்தால ஓகே கோன் அப்படின்னு போயாச்சு. ஓகே ஓகே. நிசான் மேக்னெட் வாங்கியாச்சு பிரதர். இது கூட நீங்க வந்து கைகர் பார்த்துருந்தீங்களா? நிசான் மேக்னெட் கைகருங்க போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க வந்து பெருசா வந்து டிசைனுக்கு வந்து செலவே பண்ணாம அந்த குவிட்டோட டிசைனுக்கு அப்படியே மாட்டிட்டாங்க ஃப்ரண்ட் கிரில். அப்படிங்கும்போது பார்த்தா குவிட்டு கைகள் வந்து நிக்க வச்சா எது குவிட்டு எது கைகள் ஃப்ரண்ட்ல இருந்து ஜட்ஜ் பண்ண முடியல. ஓகே. லாங் ஷாட்ல பார்த்தா பின்னாடி போய் பார்த்தா பேக் சைடு டிசைன் நல்லா இருந்துச்சு. பட் ஃப்ரண்ட் சைடு வந்து குவிட் அப்படியே காப்பி பண்ண ஒரு பெரிய ஒரு டிராபேக். ஓகே. அது அவங்க பண்ணதான் வந்து நிசான் மேக்னைட்டுக்கு பண்ண பெரிய ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டா போயிருச்சு. அவங்க வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு கிரில்ல ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேக்னைட்டோட கதை வந்து முடிஞ்சிருக்கும். அவங்க அது பண்ணாம விட்டது மேக்னைட் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா போயிருச்சு. பிரதர், வண்டியோட டிசைன் அப்படின்னு பாக்குறப்போ ஆல்ரெடி நீங்க சொல்லியிருந்தீங்க ரெனால் கைகர்ல இருந்து இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஹெட்லாம்போட வெளிச்சம்ல எப்படி இருக்குங்க? ஹெட்லாம்ப் அந்த தோ வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்க. பட் இருந்தாலுமே ஓகே, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல். அந்த ஃபீல் கண்டிப்பாவே இருந்துச்சு. ஏன்னா மாருதி சுசுகி ஆல்டோ அவங்க எல்லாமே நல்ல ஒரு தோ இருக்கும். ஓகேங்க. தோ கொஞ்சம் கம்மி தான். ஓகே, சரி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கம்மியில வழக்கு பண்ணிக்கலாம். பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு? பில் குவாலிட்டி ஆஸ் பர் என்கேப் பண்ணி 4 ஸ்டார் ரேட்டிங். சரிங்க. அது இல்லாம வந்து நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு லைட்டா ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகேங்க. இந்த இடத்துல உள்ள போயிட்டு மறுபடியும் ரினோவேட் பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஓகே. அந்த எந்த ஒரு இதுமே தெரியல பாரு. சோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம். பில் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குதுங்க. விசிபிலிட்டில எப்படி இருக்கு? உள்ள இருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்களா? அந்த கொஞ்சம் நம்ம ஆக்சுவலா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கனால வந்து நமக்கு தெரிஞ்சுக்கல. பட் நியூவா ஃபர்ஸ்ட் டைம் கார் டிரைவ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த சீட் பொசிஷன்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப அந்த நம்ம விஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த சீட் ஹைட் அட்ஜஸ்டர் இல்லைங்கறனால வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்யூவி அப்படின்ற ஒரு மேல உட்கார்ந்து ஓட்டுற ஒரு ஃபீல் இல்ல. அந்த ஃபீல் கொஞ்சம் கம்மி. பட் இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கல. அது லெஃப்ட் ரைட் திரும்பும்போது இந்த பில்லர்லாம் மறைக்கிறது இல்லைங்களா? சும்மா லைட்டா இருக்கும், நமக்கு தெரிஞ்சுக்காது. தெரியாது. இந்த மிரரோட விசிபிலிட்டி எல்லாம் நல்லா இருக்குங்களா? பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஓகே ஓகே. ரெய்னி அதாவது மழை பெய்யற டைம்ல எல்லாம் ஓட்டிருக்கீங்களா? வைப்பர்லாம் எப்படி வர்க் ஆகுதுங்க? சூப்பரா ஆகுதுங்க. பிரதர், நிசான் மேக்னெட்டோட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குங்க? நீங்க இந்த மேசிவான பூட் ஸ்பேஸ் நம்ம பூட் பின்னாடி வந்து ஃபில் பண்ணாலுமே நமக்கு வந்து பெரிய ஒரு ஃபீல் ஆகாது. பூட் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கு? நிறைய திங்ஸ் வெச்சுக்க முடியும். லோட் பண்ணாலுமே நமக்கு பெருசா டிரைவிங்ல பெரிய நமக்கு வந்து சொல்றது நமக்கு வேரியேஷன் தெரியாது. ரொம்ப உட்கார்ந்த மாதிரி எல்லாம் போறது இல்ல. நல்லா இருக்குது. ஓகே பிரதர், இந்த ரைட் கம்ஃபர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு? வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா தான் இருக்கும். ரொம்ப வந்து சாஃப்ட்டாலாம் இருக்காது, ஸ்டிஃபா. அதான் நல்லது எனக்கு பொறுத்தவரைக்கும். சாஃப்ட்டா இருந்துச்சுன்னா நம்ம ஹோண்டா அமேஸ்லாம் 5 சிட்டிங் ஆனாலுமே அப்படியே சாஃப்ட்டா உட்காந்துரும். இது வந்து நம்ம நேச்சுரலா வந்து 7 பேர் உட்காந்தாலுமே பெருசா தெரியாது. ஓகே, நம்ம வந்து சிட்டான மாதிரிலாம் இருக்காது, நார்மலா இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இறங்கும்போது பெருசா ஃபீல் ஆகாது. ரொம்ப அடிக்கிற மாதிரி ஃபீல். ஒரு 4-5 பேர் நல்லா ஃபுல்லா லோடடா போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இல்ல. பிரதர், இன்டீரியர் அப்படின்னு வரும்போது நிசான் மேக்னெட்ல எல்லாருமே சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இதோட சாய்ஸஸ், இதோட காம்படிட்டர்ஸ் வந்து நல்லாவே வந்து அந்த லுக்கும் சரி அந்த குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்கும்போது நிசான் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒன்னு பட்ஜெட், இந்த பட்ஜெட்ல கொண்டு வரும்போது நம்ம சில காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். டயர் ப்ரொஃபைல் கொடுத்தாச்சு, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்கும்போது வந்துட்டு
இந்த பிளாஸ்டிக் தானே கொஞ்சம் கம்மி பண்ணி குவாலிட்டி கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்க. பட் ஆனா வந்து இன்னமும் கலர் ஃபேட் ஆகல, 1 இயர் ஆக போகுது. ம். இந்த ஃபேடிங் ஆப்ஷன்ல எதுவும் இல்லை, ரொம்ப மட்டம்லாம் சொல்ல முடியாது. ம். ஓகே பெஸ்டா கொடுத்துருக்காங்க. அந்த பிரைசிங் இந்த பிரைஸுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்காங்க. ஏசியோட கூலிங் எப்படி இருக்குங்க? டீசென்ட்டான கூலிங் டீசென்ட்டா இருக்கு. ரொம்ப சில்லர் யூனிட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து குறையும் சொல்ல முடியாது. மிடில்ல இருக்கு. மிடில்ல இருக்கு. ஓகேங்க. நம்ம 2 பாயிண்ட் வச்சு மேக்ஸிமம் ஆஃப் அண்ட் 2 பாயிண்ட் வச்சு தான் யூஸ் பண்றோம். ஓகேங்க. 4 வச்சா ஓரளவுக்கு வந்துரும். ஓகே. பட் 4 வச்சு நம்ம டிரைவிங் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஓகேங்க. சீட்டும் உட்கார்றதுக்கு எப்படி உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்குங்களா? ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. பெஸ்ட்டாவே இருக்கு. ஓகேங்க. சீட் கம்ஃபர்ட் பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்ல. ஒரு சீட் ஹைட் அட்ஜஸ்டர் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த வண்டி பக்கா. அது ஒண்ணு மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் மாடல்ல இருந்து இருக்கு. ஓகேங்க. இந்த மாடல்ல கொண்டு வந்திருக்கலாம். கொடுத்திருந்தா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ ஏன்னா வந்து அந்த பாண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்ல இருக்கனால நமக்கு தெரிஞ்சுக்காது. பட் நியூ கமர்ஸ்க்கும் போது நிறைய பேர் ஆக்சன் பண்ணிடுறாங்க. ஓகேங்க. தெரியறதில்ல, விசிபிலிட்டி கிடையாது. நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகே வண்டியோட இன்னும் 2 மீட்டர் வந்து வண்டி கேப் இருக்கணும், நம்ம விசிபிள் பண்ணிக்கணும். அது பண்ணாம போயிட்டா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகும். ஓகே ஓகே பிரதர், ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா அளவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல். உங்களுக்கு யூஸராக நீங்கள் வந்து 3 பேர் உட்காந்து போகிறப்ப எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு? இன்னும் வந்து இந்த செக்மெண்ட்ல கால் கொஞ்சம் அகல அதிகம். அதனால பெஸ்ட் வந்து 3 பேர் வந்து தாராளமாக உட்காரலாம். ரொம்ப இடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், லைட்டாக வந்து இப்படி உட்காரலாம் இல்லை, ஜென்ரலாக கை வச்சுட்டு உட்காரலாம். இன்னொன்று என்ன வந்துட்டு பேக் சைடு ஹெட்ரெஸ்ட் வந்துட்டு இந்த மாடல்ல இருந்தே வருது. பேஸ் மாடல்ல இருந்தே வருது. பெரிய அட்வான்டேஜ் பேஸ் மாடல்ல இருந்தே கொடுக்கிறது. பட் வந்து ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் டீசென்ட்டாவே இருக்கும். ரொம்ப வந்துட்டு பக்கத்துல வந்து கால் நம்ம நெருக்கி உட்காரணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நான் நீட்டி விட்டு ஜாலியா உட்காரலாம். ஓகே. அதே மாதிரி சென்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹம்ப் பெருசா இல்ல. மத்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேல வந்திருக்கும், நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணா கால அந்த பக்கம் கால் இந்த பக்கம் கால் போடுவாங்க, நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கணும். பட் அந்த எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. என்ன ஏசி வந்து பேக்ல வந்து வச்சிருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும், சூப்பராவே இருந்திருக்கும். இது அடுத்த ரேஞ்ச்ல இருக்கு. ஓகேங்க. பட் இது ஓகே தான். ஓகே ஓகேங்க. இந்த கேபினோட லைட்லாம் மாத்தி இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்துச்சுங்களா? இல்லைங்க சார், இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபீல் வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 காலும் ரிப்பேர் ஆயிருச்சு. ஓகேங்க. பட் நம்ம ஆன் பண்ணி தான் லைட் எரியுது. பிரச்சனை இல்ல. அது எந்த பிரச்சனை இல்ல. வண்டியோட நெகட்டிவ் அப்படினா நீங்க என்ன சொல்லுவீங்க? வண்டியோட நெகட்டிவ் இந்த மாடல்ல நெகட்டிவ்னா அந்த சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிருக்கலாம். சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்திருக்கலாம். அந்த ஏசி ரியர் ஏசி வந்து வென்ட் வச்சிருந்திருக்கலாம். ஒரு பெஸ்டா இருந்திருக்கும். மத்தபடி பெருசா வந்து அந்த ரைட் கம்ஃபர்ட்ல அனாயிங்க உங்களுக்கு பிரச்சனையா தெரியல. அது பெருசா தெரியல. சரி ஓகேங்க. பெஸ்டா இருந்துச்சு. சரிங்க பிரதர், இந்த வண்டியை நம்ம டிரைவ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்க பிரதர். ஃபர்ஸ்ட் எல்லாத்துட்டையுமே சொல்கிறது தான், வண்டி ஓட்டுறப்ப வந்து சீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ணுங்கள். கூட இருக்கிறவங்களையும் வந்து சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது, சேஃபாக இருக்கும். சரிங்க பிரதர், வண்டியை நீங்கள் தான் ஓட்ட போகிறீங்க, ஓட்டிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் மக்களுக்கு. சரிங்க பிரதர், போகலாம். நம்ம ஒரு மாதிரி ஸ்லோப்பில் தான் ஏறுறோம். ஓகேங்க. ஏறும்போது நமக்கு பெருசாக அந்த ஃபீல் இல்லை. அதாவது எல்லாருமே குறை சொல்கிற அந்த அண்டர் பவர்ட் அப்படின்ற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை. கரெக்ட் இல்லைங்களா? நான் ரிவர்ஸ் வந்து இதில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கியரில் தூக்கி போடணும். ஓகேங்க. அதுவுமே வந்துட்டு ஈஸியாகவே இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஓகே ஓகே ஓகேங்க. அதை போடும்போது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க ரிவர்ஸ் கியர் போடும்போது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் ட்ரக்ஸ் இதெல்லாம் ஓட்டி பழகினதுக்கப்புறம் இது ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூயிடிக்காக இருக்குது. ஓகேங்க. இதில் போய் அப்படியே அங்கே கீழே இறங்கிக்கலாம் பிரதர். ஒரு மினி ஆஃப் டிரைவ் வரைக்கும் போகலாம். ஓகேங்க. நம்ம வந்துட்டு ஹேட்ச்பேக் நம்ம சிடானில் வந்துட்டு உங்க சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் இருக்கும். ஓகேங்க ஓகே. நம்ம வந்து லோட் ஆனதுமே வந்துட்டு உட்காந்துரும். ஓ சரிங்க சரிங்க. சொல்லுவாங்க 180 இருக்கு 170 இருக்கு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 100 இருக்கிறதே பெருசு சாஃப்ட்வேர் சஸ்பென்ஷன் இருந்துச்சுன்னா. ஓகேங்க. பட் நம்ம கம்பேர் டு நம்ம ஷிஃப்ட் எல்லாம் டிரைவ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப என்ன சொல்றது, நம்ம ஒரு பேசிக் வேரியன்ட் போகும்போது ஒரு பேசிக்கான காரில் போக அந்த ஃபீல் இருக்கும். ஓகேங்க. பட் நம்ம மேக்னெட்ல வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல், பேஸ் மாடல். பட் அந்த ஃபீலே இருக்காது. ஓகே, நம்ம வந்துட்டு ஒரு மிட் வேரியன்ட்ல போகும்போது ஃபீல் இருக்கும். நம்ம அந்த காரோட பிரசன்ஸ், ஓகேங்க, நம்ம டக்குனு ஒரு கார் என்ட்ரி ஆகும்போது அந்த ரோட் பிரசன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. எஸ்யூவிக்கான பிரசன்ஸ். இன்னொரு சேம் இந்த பேஸ் வேரியன்ட், டாப் வேரியன்ட், மிட் வேரியன்ட் மூணுமே நிக்க வச்சாலுமே டக்குன்னு ஒரு லாங் ஷாட்ல இருந்து பாக்கும்போது எது இன்சைட் டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. ஒரு அவுட் சைடு அப்பியரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. ஓகே, டைரக்ட்டா அப்படியே அந்த ப்ரொஃபைல் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகேங்க. நம்ம மத்த பிராண்ட்ஸ் போகும்போது ஓபனாவே தெரியும். இது பாக்கும்போது பேஸ் மாடல் அப்படின்ற மாதிரி, இது பேஸ் மாடல், இது வந்து இது. ஓகே. நிசான் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிரைவ் பண்றப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா போனட் விசிபிலிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேஸ் மாடல் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. சோ அதை தான் நீங்களும் வந்து ஃபீட்பேக் சொல்றீங்க.
நம்ம ஆல்ரெடி நம்ம பிக்கப் தான் டிரைவ் பண்ணா நமக்கு பெருசா தெரிஞ்சுக்கல. ஹை ஸ்பீட்ல எப்படி இருக்கு? நீங்க எவ்வளவு வேகம் போயிருக்கீங்க இந்த வண்டியிலங்க? 90 to 110 வரைக்கும் போயிருக்கோம். 110 வரைக்கும் போயிருக்கீங்க. வண்டி நல்லா ஸ்டேபிளா தான் இருக்கு. ஸ்டேபிளா தான் இருக்கு. வண்டி வெயிட் அதிகம். ஓகேங்க. பேசிக்கா வண்டி வெயிட் அதிகம்னால வந்து நமக்கு தெரிஞ்சு இது நம்ம 800 kg வெஹிக்கிள்ல போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபீல் இருக்கும். ஸ்டீரிங்கோட காலிபரேஷன் எப்படி இருக்கு பிரதர்? திருப்புறப்பெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்குதுங்களா? ரொம்ப ஈஸியா ஃப்ரீயாவே போகுதுங்கிறது. ஃப்ரீயா போகுது. டைட்டா இருக்கிற மாதிரி எல்லாம் டிராஃபிக்கான சிட்டிஸ்ல ஓட்டும் போது நமக்கு வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஓட்டலாம். நம்ம அக்யூரேட்டா நம்ம ஓகே. ரொம்ப நமக்கு வந்து ஸ்ட்ரகிளிங்ல எதுவுமே இல்லை. நம்ம அக்யூரேட்டா கட் பண்ணலாம். ஓகேங்க. ஓகே. அதுல எல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஓகே. பவர் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஃபீல் ஏதாவது இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் டைம் குடுதான் முடிவு பண்ணிட்டாங்க. எஸ்யூவின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் 1 லிட்டர் நிறுத்தினாதான் ஒரு டவுட். 1.2 கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பரா எல்லாத்தையும் அடிச்சு வந்திருக்கும். அந்த 1 லிட்டர் இவங்க வந்து 1 லிட்டர் வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் இன்ஜின் ஹேட்ச்பேக்கோட இன்ஜின். அத கொஞ்சம் இதுல வச்சது நீங்க ஹேட்ச்பேக் 1.2 போயிட்டாங்க பவருக்காக. நம்ம எஸ்யூவி கொடுக்க போறோம், கிட்டத்தட்ட காம்பாக்ட் எஸ்யூவி கொடுக்க போறோம். அவங்க முடிவு பண்ண பிறகு இன்ஜின்ல ஒரு 50,000 சேர்த்து செலவு பண்ணிருக்கலாம். ஒரு 1.2 லிட்டர் கொடுத்திருந்தா ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஓகே, இது 1 லிட்டர் இன்ஜின் பட் பெஸ்டா தான் இருக்கு. ஹில்ஸ்க்கு தான் கொஞ்சம் பிரச்சனை வரும். 4-5 பேர் உட்கார்ந்து ஏறறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. நம்ம டர்ன் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் லாங்கா டர்ன் பண்ணணும். ஓகேங்க. ஓகே. அது ஒண்ணுதான் வந்து டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் அதிகம். ஓகேங்க. ஓகேங்க. அதனால வந்து டர்ன் பண்றப்ப மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ரொம்பவே வந்து ஃபோக்கஸிங்கா டர்ன் பண்ணனும், இல்ல கண்டிப்பா வந்து டச் ஆகும். ஓகேங்க. ஏன்னா காரோட பாண்ட் லெந்த் அதிகம். ஓகேங்க. பாண்ட் விசிபிலிட்டி கம்மியா இருக்கனால நம்ம டர்ன் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஷார்ட்டா டர்ன் பண்ணிட கூடாது, ரொம்ப அக்யூரேட்டா டர்ன் பண்ணணும். லைட்டா சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுனா கண்டிப்பா டச் ஆகும். ஓகேங்க. ஆனா டர்ன் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். டர்ன் பண்ணும்போது யூ டர்ன் போடும்போது. ஓகேங்க. மைலேஜ் எவ்வளவு கிடைக்குதுங்க? மைலேஜ் நான் ஃபீல் பண்ண வரைக்கும் ஹைவேஸ்ல போகும்போது 19-20 வந்து ஈஸியாவே கிராஸ் ஆகுது. ஓகேங்க. மூலமா போய் வந்தா வருதுங்க. மீடியமா 60-80ல ரொம்ப தாட்டில் பண்ணாம ரொம்ப பவர் கொடுக்காம மீடியமா நம்ம டிரைவ் பண்ணும்போது ஓகேங்க 20ல அசல்ட்டா வருது. ஓகேங்க. சிட்டிக்குள்ள ஓட்டறப்ப எவ்வளவு வருது? யூஸ் போது நம்ம இந்த மாதிரி ரொம்ப வந்து டிராஃபிக் இல்லாம உங்களுக்கு சென்னை அளவுக்கு டிராஃபிக் இல்லாம நம்ம ஈரோட அளவுக்கு டிராஃபிக் இருந்துச்சும் போது 16-17லாம் கேஷ்லாவே கொடுக்குது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆவரேஜா வந்து பொதுவா நல்லா ஓட்டுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 அப்படின்றது வந்து கேரண்டிடா கிடைக்கும். இதே நம்ம கியா சானட் என் ஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேங்க. லாங் போலே 13 தான். 13 தான் கிடைக்குது. ஓகே. ஏசி போலாம் தான் ஓட்டுவோம். ஓ சரிங்க சரிங்க. ஏசி வேணாம் இன்னும் டிராப் ஆகும்னு சொல்லிட்டு ஏசி இல்லாம லாங் போயிட்டு வந்தோம். ஃப்ரெண்டோட கம்பல்ஷன். சரிங்க சரிங்க. ஆனா வந்து அந்த செக்மெண்ட்ல பாக்கும்போது பெஸ்டான மைலேஜ் நல்லா பண்ணிருக்காங்க. எஸ்யூவிங் போது நான் காம்பேக்ட் எக்ஸ்யூவி போய்ட்டா கண்டிப்பா மைலேஜ் டிராப் நம்ம எக்ஸ்பெக்டட் ஒன்னு தான். ஓகேங்க. ஏன்னா வந்து நம்ம எஸ்யூவி போயாச்சு, நம்ம ஹேட்ச்பேக்கோட மைலேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சர்வீஸ் காஸ்ட் எவ்வளவு வருதுங்க ஆவரேஜ்ங்க? சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியா தான். நம்ம பெரிய வந்து அதிகமா சொல்ல முடியாது. நம்ம மாருதி சுசுகி ஈக்குவல் அளவுக்கு தான் இருக்கு. ஓகேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிருக்கீங்க கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் போயிருக்கோம். செகண்ட் சர்வீஸ் இன்னும் 1 மந்த்ல வருது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு ஏதாவது பில் பண்ணாங்களா? எதுமே பில் பண்ணல. அத பெஸ்டா பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. எந்த பில்லிங்குமே இல்ல. நான் தான் வந்து கீழ வந்து அடியில வந்து சைலன்ஸோட ஃபுல் மெட்டல் கோட்டிங் பெயிண்ட் அடிச்சேன். சரிங்க. அதுக்கு ரொம்ப பெருசா சார்ஜ் பண்ணல. ஓகே ஓகே. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து ரேட் ரிப்ளன் 3M ரிப்ளன் அடிச்சேன். ஓகேங்க ஓகே. அவ்வளவுதான். மத்தபடி பெருசாலாம் இன்னும் கார்ல செலவு பண்ணல. இனிமே தான் பண்ணனும். ஓகேங்க. 1 இயர் போட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே நான் கை வைக்காம இருக்கேன். ஓகேங்க. ஏன்னா ஓட்ட தான் வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். இன்னமே வந்து 10,000 கிலோமீட்டர் தாண்டும் போது இன்னும் நல்லா இன்ஜின் ரிஃபைண்ட் ஆகும்னு சொன்னாங்க. சரிங்க. வரும்போது நல்லா இருக்கும். 1 லிட்டர் டர்போ நீங்க ஓட்டி பாத்தீங்களா? அது ஓட்டி பார்த்தோம். அது எப்படி இருந்துச்சுங்க ஓட்டுறதுக்குங்க? அது டர்போ கொஞ்சம் பவர் அதிகம் தான். ஓகேங்க. பட் நம்ம சிட்டி யூஸ்க்கு பாக்கும்போது வந்து இதுவே நமக்கு போதுமானதா இருக்கும். சரி. ஃபேமிலி சின்ன ஃபேமிலி தான். ஹஸ்பண்ட் லைஃப் தான் மெயினா போயிட்டு வந்துறோம். எப்பயாச்சும் அப்பா அம்மா கூட போறனால பெருசா தேவைப்படல. ஓகேங்க ஓகேங்க. அதனால நம்ம மெதுவா போயிட்டு மெதுவா டைப் தான். ஓகேங்க. ரொம்ப நம்ம ஃபாஸ்டாலாம் எங்கேயுமே போறதில்ல. ஸ்பீட் பிரேக்ல ஏறும்போது நம்ம பெருசா அந்த ஃபீல் இருக்காது. ஸ்மூத்தான ஒரு ஃபீல் தான். ஸ்மூத்தா தான் ஏறி இறங்குது. ஓகே. ஸோ ஜிஎஸ்எம் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பார்ட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னென்ன விஷயங்களை சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். அடுத்து வந்து இந்த கன்க்ளூஷன் வேர்டிக்ட், இந்த வண்டி யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்றத பற்றி பேசிடலாம். ஸோ ஜிஎஸ்எம் ஃபைனலாக வண்டி ஓட்டி பார்த்தாச்சு, ஒரு முடிவுக்கு வரலாம்.
பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக இந்த வாகனத்தை எடுத்தார் அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரதர், யாருக்கெல்லாம் இந்த வாகனம் செட் ஆகும்? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு இல்லை வந்து ஒரு செகண்ட் கார் ஒரு 3 lakh 4 lakh போகிறவங்க அந்த மாதிரி செகண்ட் கார் போகாமல் டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ஒரு நியூவான கார் பிராண்ட் நியூ போயிடலாம். பட் 2 விஷயம், ஒன்று பில் குவாலிட்டி, இன்னொன்று வந்து இன்ஜின் வந்து பேமெண்ட் நல்லா இருக்கும். கார் பெரிய கார் பார்க்க கொஞ்சம் அது காரோட ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கும். அந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க. எல்லாமே கொடுத்தா காரோட ப்ரெசன்ஸ் அந்த ரோட்ல போகும்போது அந்த ப்ரெசன்ஸ் ஒரு சீப்பான காரில் அந்த மாதிரி தெரியாது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பேஸ் லைன்ல போனாலும் தெரியாது. ஓகே, பெரிய ஒரு காரில் போயிட்டு இருக்கோம், உள்ள வந்து பார்த்தா தெரியும் இன்ஃபோடைன்மெண்ட் இல்லை, பேஸ் மாடல். மற்றபடி வந்துட்டு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா எனிடே இது பேஸ் மாடல் அப்படின்ற மாதிரி ஃபீல் பேஸ் மாதிரி எந்த ஃபீல் இருக்காது. பட் கார் பெஸ்ட் சாய்ஸ் தான் கம்பேர்ட் டு மற்ற எஸ்யூவிஸ். ஹேட்ச்பேக் போகிறதுக்கு இது பெஸ்ட், ரொம்பவே பெஸ்ட்டாக டேரெக்டாக போயிடலாம், யோசிக்க தேவையில்லை. ஓகே. ஸோ GSFAM இந்த யூசர் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்கள் காரோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு தெரிவிக்கிறோம். சரி, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க. எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சத்தச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பபாய். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.